ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். பிரபஞ்ச பேரன்பன். நான் எவரையும் அந்நியராக காண்பதில்லை. இறைவனால் அளிக்கப்பட்ட மனித பற்று எனும் தூய உணர்வுடன் அனைவரையும் நேசிப்பதில் நான் மகிழ்வெய்துகிறேன். எவரிடமும் பற்று கொள்ளாதிருங்கள் என எத்தனை புனிதர்கள் கூக்குரலிடனும் எனக்கு கவலை இல்லை. அனைவரிடமும் நான் பற்று கொண்டிருக்கிறேன். ஒருவரது அன்பு மற்ற அனைவரையும் விளக்கி ஒருவர் அல்லது ஒரு சிலரை மட்டுமே சூழ்ந்திருந்தால் பற்றுதலின்மை அவசியமாகிறது. எனது அன்பு வட்டத்திலிருந்து எவரையாவது விலக்கிவிட்டு எனது பற்றுதல் ஒருபோதும் தனிப்பட்டதாக இருக்க முடியாது. அனைவரையும் தூய்மையான பற்றுடன் ஒருவரது சொந்தம் போன்று நேசிப்பது அழகானது, அனுபவித்து மகிழக்கூடியது, இதயத்தினை தூண்டிவிடுவது. நாம் நேசிப்பவர்களின் தந்தை, தாய், குழந்தை, நண்பன், பரிச்சயமானவர் ஆகியோரின் உருவங்களில் வேடம் தரித்து பிரபஞ்ச பெரும் தந்திரக்காரனான நம்மிடத்தில் வருகிறவன் பிரபஞ்ச பேரன்பானான அவனே பெற்றோருக்குரிய, வாழ்க்கை துணைக்குரிய மற்றும் நட்புக்குரிய பற்றுதல்களின் வழியே அன்பினை கொடுப்பதற்கு நமக்கு கற்பிக்கையில் நமது இதயங்களின் பந்த பாச நறுமணம் எனும் அன்பினை அத்தகைய வடிவங்களில் நம்மிடமிருந்து பிரபஞ்ச பேரன்பன் கள்ளத்தனமாக உள்ளீர்த்து கொள்கின்றான். அவன் பெற்றோர், குழந்தை, நண்பன் என்ற அவனது மாறு வேடங்களில் பந்த பாச நறுமணம் எனும் அன்பினை நமக்கு அளிக்கவும் செய்கிறான். பின் எதற்காக அவனது சில வடிவங்களை நமது சொந்த அன்புக்குரியவர்கள் போன்று நம்மை நேசிக்க வைத்து பின் மரணம் எனும் ஊடுருவ முடியாத திரைக்கு பின்னால் அமைதியாக அவற்றை மறைவுக்கு உள்ளாக்கி தனது கண்ணாமூச்சி விளையாட்டின் மூலம் நமது இதயங்களை அவன் கொடூரமாக உடைக்கின்றான். அவனது பொழுதுபோக்குகளை நாம் தவறாக எடுத்துக்கொள்வதாக அவன் எண்ணுகிறான். பிரிவு எனும் கடும் வேதனைகளுடன் நம்மை காயப்படுத்த அவன் விரும்பவில்லை. சதை கட்டுண்ட 1-2 உடல்களில் அல்லாமல் அனைத்து பிறவிகளிலும் யுகங்களிலும் அவனது எல்லையற்ற வெவ்வேறு வடிவங்களில் அனைத்தையும் அரவணைக்கும் பற்றுதலுடன் நாம் அவனை நேசிக்க வேண்டும் என அவன் விரும்புகிறான். வாழ்க்கை எனும் மேடையில் தனது மகிழ்விக்கும் புதிய வடிவங்களை அவன் வெளிப்படுத்துகையில் நமது மாறாத அன்பினை தூய்மையான ஆன்மீகமயமான முழு மனதுடனான முழுமையான துறவு மூலம் அவன் நாடுகிறான். ஆரோக்கியமான அல்லது நோயற்ற ஓர் உடலில் ஒரு பணக்கார தந்தையாக அல்லது ஏழை தாயாக, கருணை மிகுந்த நண்பன் அல்லது வஞ்சிக்கும் பகைவன், அரசன் அல்லது வேலைக்காரன், பாதுகாவலன் அல்லது எதிரி, போற்றுபவர் அல்லது புண்படுத்தும் விமர்சகர், சகோதரன் அல்லது மகன் அல்லது மகள், மருத்துவர் அல்லது மந்திரி, ஒரு பறவையாக, ஒரு விலங்கு, ஒரு மலராக, மேலே நட்சத்திர நெஞ்சம் கொண்ட ஆகாய அழகு அல்லது கீழே அலை நெஞ்சம் கொண்ட நீல கடல் என அவனது பல்வேறு வகைப்பட்ட பாத்திரங்களிலும் நிபந்தனையற்ற வகையில் அவனிடம் அன்பு செலுத்துமாறு அவன் நம்மிடம் வேண்டிக் கொள்கிறான். அவனது என்றும் மாறுகின்ற முடிவற்ற பல்வகை வடிவங்களினுடைய பொழுதுபோக்குகளை பாராட்ட நாம் தவற விடாமல் இருக்க, நாம் விருப்பத்தின்படி தேர்ந்தெடுக்கின்ற வடிவங்களில் மட்டும் அவனை என்றென்றும் நேசிப்பதை எல்லையின்றி மகிழ்வுற செய்யும் இறைவன் அனுமதிப்பதில்லை. ஆனால் அன்பு என்றால் என்ன என்பதை நமக்கு கற்பிப்பதற்காக அன்பு என்பதில் மௌனமாக மயக்கி சிக்க வைப்பதன் மூலம் நமது அன்பு, சுயநலம், தனிப்பட்ட பற்றுதல், புலன் குருட்டுத்தனம், வரம்புக்குட்பட்ட தன்மை, மனித குறைபாடுகள், பிரிவின் கடும் வேதனைகள், உலகியல் சார்ந்த நிலை, அற்பத்தனம், உணர்ச்சி வேகம், சலன புத்தியுடையமை, மனித அலட்சியம் மற்றும் மறதி நிலை, மரணம் மற்றும் மறைவு எனும் திடீர் தாக்குதல்கள் போன்ற கரைகளிலிருந்து விடுபட்டு தூய்மைப்படுத்தப்படும் வரை தொடக்கத்தில் நாம் விரும்புகிற எந்த வழியிலும் அவனை நேசிப்பதற்கு பிரபஞ்சான்மன் நம்மை அழைக்கின்றான். மரணம் எனும் மூடுபணிகளில் நமது அன்புக்குரியவர்களை இழந்து விடுவோமோ என்று முட்டாள்தனமாக பயந்த வண்ணம் அவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு நாம் அச்சம் கொள்ளாமல் இருப்போம். அவர்களிடத்தில் இறைவனது என்றும் நீடித்திருக்கின்ற உண்மை அன்பினை நீங்கள் காணும் வகையில் மிகுந்த அன்புடன், மிகுந்த உண்மையுடன், மிகுந்த தூய்மையுடன், என்றென்றும் வருந்தாத வண்ணம் தற்காலிகமான அன்பு தூண்டப்படும் பிரிவிலும் கூட அவர்களை நேசியுங்கள். தெய்வீக பேரன்பை கண்டறிந்த பின்னர் அதனுடைய மேல் விதானத்தின் அடியில் அனைத்து பிறவிகளினுடைய உங்களுடைய அனைத்து அன்புக்குரியவர்களையும் நீங்கள் காண்பீர்கள். மேலும் நீக்கமர நிறைந்த அன்புடன் அவர்களது மட்டமல்லாமல் பிரபஞ்ச பேரன்பனின் இதுவரை கண்டிராத, அறிந்திராத அனைத்து வடிவங்களையும் கூட நீங்கள் அரவணைத்துக் கொள்வீர்கள்.
மனித பிறவிகளில் இறைவன் வெளிப்படுகிறான். தொடக்கத்தில் படைப்புக்கு முன்னர் இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவனாக இருந்தான். கண்ணுக்கு புலப்படுபவனாக ஆவதற்கும் அநேக வடிவங்களின் வாயிலாக தனது எல்லையற்ற தன்மையை அனுபவிப்பதற்கும் அவன் விரும்பினான். நம்மை சுற்றியுள்ள வெளியில் மின்சக்தி உள்ளது, ஆனால் நீங்கள் அதனை காண்பதில்லை. வெளிப்படாத நிலையில் அது உருவமற்றதாக இருக்கின்றது. ஆனால் அது மின் குமிழினுள் கொண்டு வரப்படுகிற பொழுது அதே மின்சக்தியாக இருந்த போதிலும் அது கண்ணுக்கு புலப்படுகின்றது. இறைவனிடமும் அவ்வாறே. நீங்கள் அனைவரும் தெய்வங்களே. தேக மின் குமிழிகளில் கண்ணுக்கு புலனாக செய்யப்பட்ட தெய்வீக மின்சக்தியே. நீங்கள் அதனை அறிந்திராவிடினும் இவ்வாறு எனது இறைவன் வானத்தில் மறைந்த வண்ணம் நட்சத்திரங்களுக்கு பின்னால் காணப்படாதவனாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக எனக்கு நேர் எதிரே புலப்படுகிறான். பூமியில் 100 கோடி உயிர்களுக்கும் அதிகமான வடிவங்களை எடுத்திருக்கின்ற ஒரு இறைவனாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆனால் ஒவ்வொரு மனிதனிலும் தனது உருவ பிரதிநிதித்துவத்தை அவன் உருவாக்கி இருந்தாலும் சிலர் பிறரை விட அதிக அளவில் அவனது ஒளியை பிரதிபலிக்கின்றனர். இவர்கள் அவனது மகத்தான மகான்கள் மற்றும் அவதாரங்கள் ஆவார்கள். இறைவன் எந்த ஒரு வெளிப்பாடுடனும் வரம்புக்குட்படாதவனானால் உங்களது இதயத்திற்கு மிகவும் பிரியமான எந்த வடிவத்திலும் அவனை உருவாக்கி காண்பது சரியானதே. அவன் இந்து மறை நூல்களின் தெய்வங்களில் உருவம் செய்யப்பட்டவை போன்ற அல்லது ஏதாவது அவதார மகான் அல்லது நீங்கள் நேசிக்கின்ற மகத்தான ஆன்மா போன்ற அவனது தெய்வீக குணங்களில் ஒன்றினை குறித்து காட்டும் ஒரு வடிவத்தில் உங்களுக்கு காட்சியளிப்பான். அந்த தெய்வீக மறுமொழியை ஈர்ப்பதில் முதல் படியானது தியானத்தில் மூடிய கண்களுடன் தெய்வம் அல்லது மகானின் உருவத்தை அகக்காட்சியில் காண்பதாகும். தியானம் ஆழமானதாகவும் உங்களது முயற்சி விடாப்பிடியாகவும் இருந்தால் உங்களிடம் இறைவனை ஈர்ப்பீர்கள். குருவானவர் இறைவனது முன்மாதிரி ஆவார். இறைவன் தகுதி வாய்ந்த ஆன்மீக பிரதிநிதியின் மூலமாக மட்டுமே அடையப்படுவார் என்பதை இந்தியாவில் நாங்கள் மிகவும் அழுத்தமாக வலியுறுத்துகிறோம். மேற்கில் சமய போதகரத அக ஆன்மீக தகுதிகளுக்கு அதிக அக்கறை காட்டப்படாமல் தேவாலயத்தை நிரப்புவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் கண்ணால் காணக்கூடிய இறை பிரதிநிதி ஒருவருக்காக எல்லா இடங்களையும் தேடிச் செல்கிறோம். இறைவனை அறிந்து அவனுடன் தொடர்பு கொள்கிற ஒருவரை, அத்தகைய ஒரு முன் மாதிரியை நாங்கள் காணும் பொழுது, அத்தகைய ஒருவரிடத்தில் செயல்படும் இறைவனை நாங்கள் காணும் பொழுது அவரை குரு என நாங்கள் அழைக்கிறோம். மேலும் அவரை விசுவாசத்துடன் பின்பற்றுகிறோம். குரு என்பவர் உங்களை அறியாமை என்னும் இருளிலிருந்து இறைவனது சாஸ்வதமான ஒளி பிரதேசத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவராவார். ஆன்மீக சாதகர் ஒருவர் அநேக ஆன்மீக ஆசிரியர்களை பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குருவை மட்டுமே அவர் பெற்றிருக்க முடியும். அவர் தனது குருவை கண்டுபிடித்த பிறகு அவரை மட்டுமே முழுமையாகவும் உறுதியாகவும் பின்பற்றுகிறார். தன்னை நேசிக்கின்ற தன்னுடன் இசைந்திருக்கின்றவர்களது வாழ்க்கைகளில் இறைவன் கண்ணுக்கு புலனாகின்றான். இங்கனம் தனது குருவுடன் தன்னையே இசைவிக்கும் எவரும் இறைவனை காண்கின்றனர். தனது எடுத்துக்காட்டின் மூலம் இறைவனுக்கான வழியை உங்களுக்கு காட்டக்கூடிய ஒருவரை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தீர்களா? கண்ணுக்கு புலனாகிற இறைவனது பிரதிநிதியாகிய உங்கள் குருவுடன் நீங்கள் இசைந்திருக்கும் பொழுது, நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது குருவின் உருவில் இறைவன் உங்களிடம் வருவான். அப்பொழுது இறைவன் உண்மையானவன் என்பதையும் அவன் குருவின் மூலமாக செயல்புரிகிறான் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். எனவே மகத்தான குருவான சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மறையும் முன்பு ஒரு விசேஷ பாதுகாப்பாக ஒரு குறிப்பிட்ட வகை கை வளையலை அணியுமாறு என்னிடம் கூறினார். வளையலில் விளங்கிய அவரது அருளாசியில் நம்பிக்கையுடன் நான் அதனை அணிந்து கொண்டேன். நான் அமெரிக்காவிற்கு திரும்புவதற்கு சற்று முன்பு மும்பையில் இருந்தபொழுது இறைவனாலும் எனது குருநாதராலும் எனக்கு அளிக்கப்பட்டிருந்த இறை பணியை நான் நிறைவேற்றுவதிலிருந்து என்னை தடுப்பதற்காக, எனது உயிரை அழிப்பதற்காக சாத்தானின் சக்தி முயற்சி செய்து கொண்டிருந்ததை நான் அறிந்தேன். நான் அஞ்சவில்லை. இறைவன் என்னுடனேயே இருக்கின்றான் என எனக்கு தெரியும். மேலும் பாதுகாப்பை பற்றிய எனது குருநாதரின் வாக்குறுதியையும் நான் நினைவு கூர்ந்தேன். எனது அறையில் நான் ஒரு சிறிய மின் விளக்கை பொருத்தினேன்.
ஏனெனில் தீய சக்திகள் ஒளியை விரும்புவதில்லை. ஒரு சிறிது நேரத்திற்கு எனது ஆன்மாவை கூர்ந்து கவனித்தவாறு நான் தியானத்தில் அமர்ந்தேன். பின்பு என் கண்கள் சொருகியது. எனது கண்களை திறந்த அறையின் வலது பக்க சுவரை நான் பார்த்த பொழுது கரிய உருவம் கொண்ட சாத்தானை கண்டேன். அது பூனையை போன்ற முகத்துடனும் வாளுடனும் இருந்தது. அது எனது மார்பின் மீது பாய்ந்தது. எனது இதய துடிப்பு நின்றது. மனதளவில் நான் கூறினேன், உன்னை கண்டு நான் பயப்படவில்லை, நான் பரம்பொருள். ஆயினும் எனது இதயம் துடிக்க ஆரம்பிக்கவில்லை. திடீரென்று ஒரு காவியுடை என் கண்ணில் பட்டது. எனது குருநாதர் அங்கே நின்றிருந்தார். அவர் சாத்தானுக்கு விலகி செல்லுமாறு கட்டளையிட்டார். அவரது குரலை கேட்டவுடன் தீய உருவம் மறைந்தது. எனது சுவாசமும் மீண்டும் பாய துவங்கியது. நான் கூவினேன், என் குருதேவா. அவர் கூறினார், சாத்தான் உன்னை அழிப்பதற்கு முயன்று கொண்டிருந்தது. ஆனாலும் பயப்படாதே, நான் இனி என்றும் உன்னுடன் இருப்பேன். குருதேவர் பூமியில் உயிருடன் இருந்தபோது விளங்கியதை போன்றே அவரது வடிவத்திலிருந்து வெளிவந்த பரிச்சயமுள்ள மென்மையான நறுமணத்தை கூட என்னால் முகர முடிந்தது. விண்வெளியில் வானொலி அதிர்வலைகள் இருப்பதை போன்றே நல்ல மற்றும் தீய சக்திகள் நிச்சயம் இருக்கின்றன என்பதை இத்தகைய அனுபவங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஒரு வானொலி ஏற்பு கருவியுடன் நீங்கள் வானொலியில் தேடினால் வானுவெளியில் மற்றொரு இடத்திலிருந்து ஒளிபரப்ப செய்யப்படுகின்ற பாடல்களை உடனடியாக உங்களால் கேட்க முடியும். அதை போன்றே மகான்கள் இறைவனிடத்தில் தங்களது மனங்களை ஒத்திசைத்திருப்பதன் மூலம் பரவெளியின் மௌனத்திலிருந்து அவனை ஈர்த்திருக்கின்றனர். அவனும் அவனது மகான்களும் இங்கேயே வான்வெளிக்கு பின்னால் மறைந்திருக்கின்றனர். அவர்களுடன் ஒத்திசைவில் இருப்பது எளிதானதல்ல. ஆனால் இதனை செய்வதற்கு நீங்கள் கற்கவில்லை எனில் இறைவன் இருக்கிறான் என்பதை உங்களையே நீங்கள் எப்படி நம்ப வைக்கப் போகிறீர்கள்? மகத்தான அவதாரங்களில் இறைவனது 16 குணங்கள் வெளிப்பட்டு இருக்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பாபாஜி, லாகிரி மகாசயர் மற்றும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஆகியோரும் கூட அனைத்து 16 குணங்களையும் பெற்றிருந்தனர். சர்வ வியாபக ஆற்றல், வெளி நீட்சியடையும் ஆற்றல், சர்வ வல்லமை ஆற்றல், ஆனந்தம் மற்றும் இன்ன பிற. மகான்களிடமும் அவர்களது அனுபூதி நிலைக்கேற்ப வெளிப்பாடுகள் விளங்குகின்றன. ஒரு மனிதரிடத்தில் இறைவனது 16 குணங்களும் முழுமையாக வெளிப்படுகின்ற பொழுது அவர் இறைவனுடன் ஒன்றாகி இருக்கிறார். இறைவனுடன் ஒன்றானவர்கள் எந்த காலத்திலும் உருவ வடிவில் தோன்ற முடியும். இறைவனுடன் ஒன்றாகி இருக்கின்ற ஒரு மகானால் அவர் விரும்புகிற எந்த நேரத்திலும் உருவ வடிவில் தோன்ற முடியும். அதை போன்ற ஒரு அனுபவமானது உங்களுக்கு கிடைத்திருந்தால் உங்களது வாழ்க்கை எத்தகையதாக மாறும் என சிந்தித்து பாருங்கள். இந்த முழு உலகையும் அது உண்மையில் விளங்குவது போன்றே நீங்கள் காண்பீர்கள். ஆனால் தியானத்தின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு நீங்கள் விரும்புவதில்லை. இறைவனது இருப்பு அங்கே பெருமளவு உள்ளது. ஆனால் நீங்கள் அதற்காக உழைப்பதில்லை. அவனை காண்பதற்காக உங்களது அறிவுத்திறனையும் இறைவன் வழங்கிய சுதந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்துவதில்லை. இந்த வாழ்க்கையில் இறைவனுக்கான தேடுதலை துவங்கிய பொழுது மகத்தான ஆசான்கள் கூறுவது உண்மை என்பதை நான் கண்டுகொண்டேன். மேலும் மெய்யார்வத்துடன் இறைவனை அடைய முயன்றேன். ஓர் இரவு நானும் மற்றொரு நண்பனும் கிருஷ்ணனை குறித்து தியானம் செய்ய முடிவெடுத்தோம். நாங்கள் அவனை தரிசிக்க விரும்பினோம். பல மணி நேரங்களுக்கு பிறகு என் தோழன் கூறினான், வா, நாம் இப்பொழுது உறங்கச் செல்லலாம். அவனது முழு எண்ணமும் உறக்கத்தை குறித்து இருந்தது. ஏனெனில் எங்களுக்கு கிருஷ்ணன் காட்சியளிப்பான் என்பதில் உண்மையில் அவன் நம்பவில்லை. ஆனால் நான் கூறினேன், நீ விரும்பினால் உறங்கச் செல். ஆனால் நான் எனது நம்பிக்கையை இழக்கவில்லை. நான் தியானம் செய்து கொண்டே இருப்பேன். அதை நான் கூறும் பொழுது திடீரென்று கண்ணை கூச செய்கின்ற ஓர் ஒளி சுடர் தோன்றியது. அந்த ஒளியில் பகவான் கிருஷ்ணனின் தெய்வீக முகத்தை நான் கண்டேன். நான் உரக்க கூவினேன், கிருஷ்ணன் இங்கே இருக்கிறான். எனது நண்பனை நான் தொட்டேன். அவனும் கிருஷ்ணனை தரிசித்தான். எனவே பாருங்கள், ஒருபுறம் இறைவனை காண்பது மிகவும் கடினமான விஷயம். இருப்பினும் நீங்கள் உளமார்ந்தும் மன உறுதியுடனும் இருந்தால் அது மிக எளிதானதும் கூட. மிக பெரிய கோயில்கள் மற்றும் நன்கு திட்டமிட்டப்பட்ட சமய பேருரைகளால் இறைவன் கவரப்படுவதில்லை. செருக்கு மற்றும் உலகியல் பகட்டு எனும் வாயில்களில் அவன் நுழைவதில்லை. ஓர் இயந்திரத்தனமான உறவு முறையின் வழியே அவன் அறியப்பட முடியாதவன். இதயத்திலிருந்து எழும் ஒரு மனமார்ந்த அழைப்பிற்கு அவன் பதிலளிக்கிறான்.
ஒரு பணிவான காந்த அழைப்பு, சிற்றோடையின் ஒரு கிசுகிசுப்பு, புல் நிறைந்த சிறு பீடம். அங்கே எனது தனி இடத்தை நான் கொண்டுள்ளேன். எனது குழந்தை பருவத்திலும் கூட எனது கோவில் அத்தகையதாகவே இருந்தது. ஒரு அமைதியான திறந்தவெளி தனியிடத்தை நான் நாடுவது வழக்கம். புல்லிதழ்கள் இறைவனது தசை நான்களாக விளங்கியதை, நீர் இறைவனது ஒளியாக இளங்கியதை நான் காணும் வரையிலும், சிற்றோடையின் சிரிப்பில் அவனது குரலை செவி மடுக்கும் வரையிலும் அங்கே நான் பிரார்த்தனை செய்வேன். இறைவனை உணர்ந்தறிதலுக்கு தயங்காத மன உறுதி தேவைப்படுகின்றது. ஆனால் உங்களில் பெரும்பாலானோர் இறைவனுக்கான பாதையில் கடைசி வரை செல்வதற்கு அவசியமான முயற்சியை மேற்கொள்வதில்லை. சிலர் ஒரு சிறிய பிரார்த்தனையை கூறிவிட்டு மூடிய கண்களுக்கு பின்னே இருளை தவிர வேறெதுவும் இல்லை என முடிவு செய்கின்றனர். சிலர் கலை, பியானோ அல்லது வயலின் வாசித்தல் அல்லது ஓவியம் மூலமாக தாங்கள் இறைவனை அடைவதாக கூறுகின்றனர். ஆனால் இறைவனை அடைவது அவ்வளவு எளிதல்ல. இரவு பகலாக அவனுக்காக காதறிய வண்ணம் சஞ்சலமற்ற மன உறுதியுடன் தியானத்தில் நீங்கள் அமருகிற பொழுது மட்டுமே நீங்கள் அவனை அறிவீர்கள். அதுவரை இல்லை. இறைவனை உணர்ந்தறிதலுக்கு இத்தகைய மாபெரும் முயற்சி தேவைப்படுகிறது. யார் என்னை எல்லாவற்றிலும் கண்டு எல்லாவற்றையும் என்னிடத்தில் காண்கிறானோ அவன் காட்சியினின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சியினின்று மறைவதில்லை. பகவான் கூறுகிறார், நான் எனது பக்தனுடன் கண்ணாமூச்சி விளையாடுகிறேன். அவன் என்னை கவனித்து கொண்டிருக்கும் பொழுது நான் அவனை கவனித்து கொண்டிருக்கிறேன். மனிதனது பேராவல்களுக்கு பின்னால் நான் ஒளிந்து கொள்கிறேன். ஆனால் எனது பக்தன், இறைவா, எனது ஆசைகளை நான் பின்தொடர்ந்து செல்லும் பொழுதும் கூட அவற்றின் பின்னே உன்னை நாடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் எனது பக்தி வலையில் நீ பிடிபட்டு விடுவாய் என கூறுகையில் நான் பதிலளிக்கிறேன். உலகின் வேலை மும்முரங்களில் இறைவனிடமிருந்து நழுவிச் செல்வது மிகவும் எளிதானது. ஆனால் நீங்கள் வேலையற்று சோம்பேறி இருந்தாலும் அவன் வரமாட்டான். நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் சேவை எண்ணத்துடனும் ஆனால் எல்லா நேரங்களிலும் அவனை பற்றி சிந்தித்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என அவன் விரும்புகிறான். மேலும் அமைதியான ஆழமான தியானத்திலும் அவனை குறித்து நீங்கள் சிந்தனை செய்வதை அவன் விரும்புகிறான். கடினமாக உழையுங்கள், ஆனால் மௌனத்திற்கான நேரம் வரும் பொழுது தியானத்தில் இறைவனிடம் முழுமையாக உங்களை ஒப்படையுங்கள். எனவே நீங்கள் ஓயாது உழையுங்கள். உங்களது மன ஒருமுகப்படுதலின் ஆழம் மற்றும் தியானத்தில் நீங்கள் செலவிடுகிற நேரத்தின் அளவு ஆகிய இரண்டுமே முக்கியமானவை. வெறுமனே ஒரு சிறிய பிரார்த்தனை கூறுவதோ அல்லது வேறு ஏதோ ஒன்றை எண்ணிக்கொண்டிருக்கையில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதோ அவனிடமிருந்து பதிலை கொணராது. அரை மனதோடு மட்டும் நாம் இறைவனை நாடினால் அவன் ஒருபோதும் வரமாட்டான். நீங்கள் தியானிக்கும் பொழுது புருவ மத்தியில் கூடஸ்த மையத்தில் ஒருமுகப்படுங்கள். உங்களது தியானத்தின் இலக்கை தவிர நேரத்தை பற்றியோ அல்லது வேறு எதை குறித்தோ சிந்திக்காதீர்கள். இறைவனை அறிய ஆவலுடன் இருங்கள். இந்தியாவில் குருவின் காலடியில் நாங்கள் மிகுந்த கவனத்துடன் அமர்வோம். அவர் பேசுவார், நாங்கள் கேட்போம். அவர் பேசாத பொழுது நாங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வோம். சரியான தியான உத்திகள் இன்றியமையாதவை. தியானத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஓய்வற்ற எண்ணங்களுடன் தான். தியானத்தில் எண்ணங்கள் அமைதியடைந்து இறைவன் மீது மட்டுமே நீங்கள் மன ஒருமுகப்படும் பொழுது மாத்திரமே அவனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். சாதாரண மனம் எனும் வானொலி இரைச்சல் நிறைந்தது. ஆனால் மன ஒருமுகப்படுதல் மற்றும் பக்தியின் மூலம் இரைச்சல் நீக்கப்படும் பொழுது இறைவன் உள்ளே வருவான். தியானிக்கின்ற பொழுது உங்கள் ஓயாத எண்ணங்களை நிறுத்திவிட உங்களால் முடிந்திருக்கிறதா? இல்லையா? இதற்காகத்தான் இந்த தியான விஞ்ஞான பூர்வ உத்திகளின் மூலம் அமைதியின்மையை நீங்கள் விளக்கிய உடனேயே இறைவன் தனிப்பட்ட விதத்தில் உங்களிடம் வருவான். நீங்கள் இறைவனை மனமாற நாடுகிற பொழுது அவன் உங்களுக்கு அளிக்கின்ற மறுமொழிக்கான முதல் அடையாளங்கள் அமைதி, ஒளி அல்லது ஓம் எனும் ஒளி, அல்லது உங்களது இதயத்தில் ஒரு மகத்தான ஆனந்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆன்மீக கண்ணை நீங்கள் காணலாம், அல்லது இறைவனுடைய அல்லது அவனுடைய மகான்களில் ஒருவருடைய குரலை கேட்கலாம். அத்துடன்
இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதீத கற்பனை திறன் அல்லது மிகவும் பலவீனமான ஒரு நரம்பு மண்டலத்தை கொண்டிருக்கும் மனிதர்கள் மன பிரமைகளுக்கு எளிதில் ஆட்படுகின்றனர். எனவேதான் இந்த தியான உத்திகளை பற்றி மிக தீவிர ஊக்கத்துடன் அவற்றை பயிற்சி செய்யுமாறு நான் அழுத்தமாக வலியுறுத்துகிறேன். உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உத்திகளுக்கான குறிப்புகளை அவை சிறப்பாக உள்ளன என எண்ணியவாறு வெறுமனே படித்துவிட்டு பின் அவற்றை பூட்டி வைத்து விடுவது போதாது. உங்களது தியானங்களில் தினமும் அவற்றை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இறைவனுக்கான உங்களது தேடலை தள்ளி போடாதீர்கள். இந்த வாழ்க்கை பறிக்கப்படுவதற்கு முன்பு இப்பொழுது எல்லையற்றவனை உங்களுக்கு புலப்படுபவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களது வயதான காலம் வரை இறைவனுக்கான தேடலை தள்ளி போடாதீர்கள். அல்லது நீங்கள் இறக்கும் பொழுது எப்படியாவது அவனை அடைந்து விடுவோம் என எதிர்பார்க்காதீர்கள். உறக்கத்திற்கு முன்பு ஒரு திருடன் திருடனாக இருக்கிறான். உறக்கத்திற்கு பின்பும் இன்னும் அவன் ஒரு திருடனே. அதே போன்று இறக்கும் பொழுது நாம் தேவதைகளாக ஆகி இறைவனிடம் அறிமுகப்படுத்தப்படுவதில்லை. மரணத்திற்கு பிறகு முன்பு போலவே அதே மாதிரி நாம் இருக்கின்றோம். கண்ணுக்கு புலனாகின்ற இந்த வாழ்க்கையிலேயே இறைவனை உங்களுக்கு புலப்படுகிறவனாக ஆக்குங்கள். அவன் வருகை புறகையில் அத்தகையதொரு ஆனந்தத்தை, அத்தகையதொரு அன்பை, அத்தகையதொரு ஞானத்தை, அத்தகையதொரு அறிவை நீங்கள் அறிவீர்கள். ஆசையின்மை எனும் ஒரு எதிர்மறையான நிலை வாழ்க்கையின் குறிக்கோள் அன்று. அனைத்து விருப்பங்களையும் நிரந்தரமாக பூர்த்தி செய்வதே குறிக்கோளாகும். பிரச்சனை என்னவெனில் இறைவனுக்காக நீடித்த பொருள் பொதிந்த ஒரே ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதிலிருந்து உங்களது தரம் தாழ்ந்த ஆசைகளை தடுக்கின்றன. நீங்கள் அவனை கண்டவுடன் மற்ற அனைத்து ஆசைகளும் நிறைவேறுகின்றன. மற்ற அனைவரும் உறங்கும் பொழுது தியானத்திற்காக உங்களது இரவுகளை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் இறைவனை காண்பீர்கள். அந்த முயற்சியை மேற்கொள்ளாமல் ஒருபோதும் உறங்கச் செல்லாதீர்கள். ஒரு சிறிது உறக்கத்தை நீங்கள் இழந்தாலும் அதனால் என்ன? மரணம் எனும் மகா உறக்கம் எப்படியும் உங்களை அடைய போகிறது. ஆனால் இரக்கமற்ற மரண தேவதை உங்களை பிடிப்பதற்கு முன்னால் மரணமற்ற நிலையை நீங்கள் அடைய முடிந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். மேன்மையின் விலை தனிமையாகும். இறைவனை உணர்ந்தறிய நீங்கள் தனிமையில் இருப்பதற்கு உங்களுக்கு நேரம் வேண்டும். நீங்கள் எல்லா நேரங்களிலும் மனிதர்களுடன் கலந்திருந்தால் தெய்வீக தொடர்பை பெற முடியாது. ஆனால் ஒருமுறை நீங்கள் இறை தொடர்பை சாதித்து விட்டால் பின் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் அல்லது யாருடன் இருக்கிறீர்கள் என்பது பொருட்டாக இல்லாமல் இறைவனது இருப்புடன் போதையுற்றிருப்பீர்கள். நான் எப்பொழுதும் உள்முகமாக அந்த ஆனந்த பரவசத்தில் இருந்திருக்கின்றேன். ஆனால் மேற்கில் எனது ஆன்மீக உணர்ச்சிகளை அபூர்வமாகவே நான் வெளிக்காட்டியிருக்கிறேன். இங்குள்ள அநேக மனிதர்களால் அது புரிந்து கொள்ளப்பட முடியாதது. இத்தகைய விஷயங்களை இந்திய மக்கள் அதிகமாக புரிந்து கொள்கின்றனர். அங்கே அநேக தடவைகள் இறைவனின் மகத்தான ஆனந்தத்தில் இந்த உலகின் நினைவை மறந்தவனாய் பரவசத்தில் எனது உடல் கீழே விழுந்திருக்கின்றது. ஆனால் அது இங்கு அமெரிக்காவில் நிகழ்ந்திருந்தால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என சிலர் கூறுவார்கள். மேற்கில் தங்களால் பிரபஞ்ச உணர்வு நிலைக்குள் நுழைய முடிகிறதென உரிமை கொண்டாடும் ஆசிரியர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆயினும் சமாதியில் இருப்பதாக கூறப்பட்ட பொழுது அவர்களது சுவாசம் காற்று திருத்தி போல எழும்பி அடங்கி கொண்டிருந்தது. சமாதி நிலையில் சுவாசம் மறைகின்றது. உடலானது பிரபஞ்ச பேருயிரினால் தாங்கப்பட்டு சுவாசம் கரைந்து மறைகின்றது. இறைவனது பாடலெனும் ஒத்திசை இதயத்தினுள் வெளிப்படும் பொழுது உடல் உணர்வு நிலை குறித்த எண்ணமும் உருகி மறைகிறது. இறைவன் உங்களுடன் இருக்கும் பொழுது உடலும் அதன் அனைத்து செயல்முறைகளும் முற்றிலும் அசைவற்றதாகி விடுகின்றன. நான் உரைக்கும் இத்தகைய உண்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியும். ஆனால் நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளாத வரை அத்தகைய அனுபவங்களை வேறு எவரும் உங்களுக்கு அளிக்க முடியாது. எனவே இன்றிரவிலிருந்தே தளராது உழையுங்கள். உங்களது இதயத்தின் பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் இறைவனை காண்பீர்கள். கிருஷ்ணரை அல்லது மகான்களை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அவர்களை காண்பதற்கு தியானத்தில் தீவிர முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த தெய்வீக நிலையை உங்களால் அடைய முடியாது. நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என நான் நம்புகிறேன். அரை மனதுடன் ஒரு மனிதர் பியானோ வாசிக்கும் பொழுது அதன் விளைவும் அரை மனதுடன் எழுச்சியூட்டுவதாய் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் மீண்டும் மீண்டும் பல முறை பயிற்சி செய்திருக்கும் ஒரு மனிதர் பியானோ வாசிக்கும் பொழுது அனைவரும் கூறுகின்றனர், ஓ எவ்வளவு அற்புதம்!
ஒரு சாதாரண மனிதர் தியானத்திற்கும் பிரார்த்தனைக்கும் தேவையான நேரம் மற்றும் உற்சாகத்தை அளிக்கும் பொழுது அவர் ஒரு தெய்வீக மனிதராக மாறுகிறார். எனது குருநாதர் கூறுவது வழக்கம், காட்டிற்குள் செல்கின்ற சிறிய பூனை ஒரு காட்டு பூனையாகின்றது. புத்தக வனத்திற்குள் செல்கின்ற சிறிய எண்ணங்களை கொண்ட சிறு மனிதர் இறைவனை குறித்த அறிவுபூர்வமாக ஆராய்வதில் மூழ்குகிறார். இறை அனுபூதி எனும் அமுதத்தை அவர் காண்பதில்லை. ஆனால் தியானம் செய்யும் ஒரு சிறு மனிதன் இடைவிடாது இறைவனது ஆனந்தத்தை பற்றி நினைத்து இடைவிடாது அவனிடம் பிரார்த்தனை செய்து பரம்பொருளுடன் ஒன்றாகி விடுகிறான். ஒருமுறை நீங்கள் இறைவனது குரலை செவிமடுத்து விடும் பொழுது உணர்வு நிலையின் உயர்ந்த நிலைகளிலான பாதையில் நீங்கள் செல்கிறீர்கள். இறைவனை உள்ளார்ந்தவனாகவும் எல்லைகளை கடந்த அப்பால் உள்ளவனாகவும் உருவம் உள்ளவனாகவும் அருவமானவனாகவும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அவனை பரம்பொருளாக வழிபடுவீர்கள். மேலும் நெருக்கமானவர்களில் மிகவும் நெருக்கமானவனாக வெளிப்பட்ட வடிவத்தில் அவனை நேசிப்பீர்கள். உருவமும் அருவமும் ஆன இறைவன், நான் உன்னை மன்னிக்கின்றேன், ஏனெனில் நீ செய்கிறது என்ன என்பதை நீ அறிகிறாய் இல்லையா என்று எல்லையற்ற அன்புடன் கூறுகின்ற இறைவனை நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுக்க மாட்டீர்களா? நீங்கள் செய்திருக்கும் தவறுகள் குறித்து நீங்கள் கவலை கொள்ளலாம், ஆனால் இறைவன் கவலைப்பட மாட்டான். கடந்தவை எவையும் கடந்தவையே. நீங்கள் அவனது குழந்தை. நீங்கள் செய்திருக்கின்ற தவறுகள் எவையாயினும் நிகழ்ந்ததற்கு காரணம் அவனை நீங்கள் அறிந்திராததே. அறியாமையனுடைய தாக்கத்தின் கீழ் செய்யப்பட்டிருக்கிற தீமைக்காக அவன் உங்களை தவறாக கருதுவதில்லை. அவன் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களது தவறான செயல்களை நீங்கள் மீண்டும் செய்யாதீர்கள் என்பதே. நல்லவராக இருக்க வேண்டும் என்ற உங்களது நோக்கத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை மட்டுமே அவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். இறைவன் ஒவ்வொரு நாளும் தனது அன்பான மன்னிப்பை நமக்கு அருளுகிறான். நமது தவறுகளுக்காக நரக தீயின் மூலம் அவன் நம்மை தண்டிக்க முடியும், ஆனால் அவன் செய்வதில்லை. நரக தீ என்பது மனிதனது பழிவாங்கும் இயல்பினுடைய ஒரு கற்பனை படைப்பு. அதை அவன் இறைவனின் மேல் சுமத்துகிறான். ஆனால் பழிவாங்குதல் இறைவனது வழி அல்ல. அவனது பெருந்தன்மையில் தனது குழந்தைகளிடம் அவன் என்றும் அன்பு கொண்டிருக்கிறான். நாம் அவனிடம் ஒருபோதும் அச்சம் கொள்ள தேவையில்லை. நம்மிடமே நமது தவறான செயல்களிடம், மனசாட்சியின் ஆணைகளுக்கு எதிராக செய்யப்படுகின்ற செயல்களிடம் மட்டுமே நாம் அச்சம் கொள்ள வேண்டும். மனசாட்சி எனும் நீதிமன்றத்திற்கு முன்னால் தீய மனிதன் தன்னையே குற்றவாளி என தீர்ப்பளித்துக் கொள்கிறான். இறைவன் உங்களை பழித்துரைக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களது சொந்த செயல்களின் மூலம் உங்களுக்கு நீங்களே தண்டனை வழங்கிக் கொள்கிறீர்கள். அந்த செயல்களின் கர்ம பலன்களின் வாயிலாக நீங்களே உங்களுக்கு தண்டனை அளித்துக் கொள்ளவோ அல்லது வெகுமதி அளித்துக் கொள்ளவோ செய்கிறீர்கள். மிக பெரிய பிரச்சனை என்னவெனில், இறைவனுக்கு நம்மை பற்றி மிகவும் அதிக அளவில் தெரியும் என்பதே. நான் அடிக்கடி அவனிடம் கூறுகிறேன், இறைவா, நீ எங்களை பற்றி அனைத்தையும் அறிந்திருப்பதும் நாங்கள் உன்னை குறித்து எதையும் அறியாமல் இருப்பதும் நியாயமல்ல. எல்லா நேரங்களிலும் இறைவன் உங்களுடன் இருப்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் செய்கின்ற அநேக விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் அவன் உங்களுக்கு அளித்திருக்கிற சுதந்திர விருப்பத்தில், ஃப்ரீவில் தலையிடுவதை அவன் விரும்பவில்லை. அவன் உங்களது தன்னிச்சையான அன்பினை விரும்புகிறான். அவன் உங்களுக்கு நன்மையை அல்லது தீமையை செய்வதற்கு, அவனை ஒதுக்கி தள்ளுவதற்கு அல்லது உங்களது இதய பீடத்தில் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு சுதந்திரம் அளித்திருக்கிறான். நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற எதனையும் நீங்கள் செய்யலாம். அவன் குறுக்கிடுவதில்லை. வெவ்வேறு யுகங்களில் அவ்வப்போது மட்டுமே இறைவனது மேன்மையை பறைசாற்றுவதற்காக ஒரு விசேஷ இறை பணிவுடன் மகத்தான ஆன்மாக்கள் இறைவனால் அனுப்பப்படுகின்றனர். அவர்களது வாழ்க்கைகள் இறைவனது பல்வகைப்பட்ட பண்புகளை பிரதிபலிக்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணர் இறைவனது பிரேமை என்ற அம்சத்தை வெளிப்படுத்தினார். சுவாமி சங்கரர் இறைவனது ஞானத்தை பிரதிபலித்தார். சைத்தன்யர் அன்பினை, புத்தர் தர்மம் அல்லது பிரபஞ்ச விதிமுறையின் மூலம் பணியாற்றியவாறு இறைவனது அருள் இரக்கமுள்ள அறிவு திறனை நமக்கு காட்டியருளினார். இவ்வாறு இறைவன் தான் கண்களுக்கு புலப்படாதவாறு இருக்கின்ற போதிலும் இத்தகைய மகத்தான மகான்களது உடல்களில் அவன் வெளிப்பட முடியும். ஓம். தொடரும்.